எல்லாருக்கும் வணக்கம். பாட்டியோட சமையல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. பாட்டியோட கைவண்ணத்தில் ரொம்ப ஈஸியான சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும். இப்போது நான் வந்து சின்ன பல்லாரியாக இருக்கனால 5 பல்லாரி எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பல்லாரியாக இருந்துச்சுன்னா 2 பல்லாரி உங்களுக்கு போதுமானது. அடுத்து 300 மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் வாசத்துக்காக கொஞ்சோன்னு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு எல்லாத்தையும் அது கூட சேர்த்தாச்சு. அது பொரியவும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை போட்டு அது கூட வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கிட்ட அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற அந்த மல்லித்தலையும் புதினாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா மசியலாக வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இது கூட நாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூட நான் வந்து 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 2 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அடுத்து இது கூட நான் 2 உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய், 1/2 மூடி தேங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேன். இது கூட 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஸ்பூன் கிட்ட மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். அடுத்து இது கூடவே ஒரு 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு எப்போவுமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியை இது கூட நாம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து எந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சனோ அதால் வந்து 2 ஜார் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது தண்ணியோட அளவு வந்து நம்மளுக்கு குழம்பு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ பார்க்க வந்து இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. குழம்பானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியால் அள்ளி பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப சொட்டு சொட்டுன்னு வடைஞ்சிச்சின்னா தண்ணி அதிகமாயிட்டுன்னு அர்த்தம். இப்போ இது கூட மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 விசில் அடிக்கட்டும். இப்போது 7லேருந்து 8 விசில் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இதை கலந்து பாருங்கள், பார்க்க அப்படி இருக்கும். கொஞ்சம் ஆரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழம்பு திக்காக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸு, கொஞ்சமாக சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி நம்ம 7லேருந்து 8 விசில் வேக வைக்கும்போது மட்டன் நல்லா வெந்திருக்கும்.
பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். இதை வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துலேயுமே ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக இருக்குதுன்னு. மட்டனில் உருளைக்கிழங்கு போடலைன்னா அது எப்படி? அவ்வளோதான். நம்ம வீட்டில் நம்ம அப்பாலாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கைப்பக்குவம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை மட்டும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா நினப்பு நிச்சயமாக வரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ரசித்து சமைச்சா எப்போவுமே ருசித்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள்.